அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நாம இன்று 24 அக்டோபர் 2025 இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் லைவ் சென்னை, அதாவது livechennai.com அதுலேயும் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு காலையில் வந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒரே செய்தி தான். என்ன செய்தினா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மோஸ்ட் சாட் பேசிக் சயின்ஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். அதாவது அரசு கல்லூரிகளில் மிகவும் விரும்பப்படும் அறிவியல் பாடமான வேதியியல், பிஎஸ்சி வேதியியலில் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இது இன்றைய செய்தித்தாளில் வந்த செய்தியை மட்டுமே காண்கிறோம். அதாவது அந்த செய்தித்தாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அக்டோபர் 24 வந்தது தான். அதே தான் சென்னை livechennai.comலையும் அவங்க என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா, கெஸ் த மோஸ்ட் sought after science degree course in the தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் நவ். தலைப்பு தான் வேற. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மோஸ்ட் சாட் பேசிக் சயின்ஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும், சென்னை livechennai.com வந்து அவங்க என்ன அதே தலைப்பு தான் வேற மாதிரி மாத்திருக்காங்க, கெஸ் போட்டிருக்காங்க. இந்த செய்தித்தாட்களில் வந்தது தான் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 24 அக்டோபர். அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அடிப்படை அறிவியல் அதாவது அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை அறிவியல் பாட பிரிவுகளில் இந்த ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஎஸ்சி வேதியியல் அதிக மாணவர்களை ஈர்த்திருக்கிறது. அதாவது அரசு கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட 6286 இடம் இருக்கு ரசாயனத்துக்கு மட்டும், வேதியியலுக்கு மட்டும். இதுல 87% அட்மிட் ஆயிருக்கு. செப்டம்பர் இந்த அட்மிஷன் எப்போ நடந்துச்சு? செப்டம்பர் 30 வரை நடத்தப்பட்ட சேர்க்கையின் போது இவை நிரப்பப்பட்டவை. காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ் போன்ற பாடப்பிரிவுகளும் அரசு கல்லூரியில ஒட்டுமொத்தமாக பலரால் விரும்பப்படும் பாடங்களாக இருந்து வருகின்றன. ஆனா கல்லூரிகள் இப்ப பிஎஸ்சி வேதியியல் படிப்புக்கு அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அதாவது பிகாம் படிப்புக்கு பிறகு இது யார் சொல்றா அப்படின்னா, அந்த பேப்பர்ல ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்சி காலேஜோட சென்னை மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜோடைய முதல்வர் டாக்டர் ஆர் ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கல்லூரியில பிஎஸ்சி வேதியியல் படிப்புக்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. பிகாமுக்கு அடுத்து, அதாவது பிகாம் பட்டப்படிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு இதுல வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம், கிடைக்கிறதுங்கிறது காரணமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் ராமன் சொல்றாரு, அந்த கல்லூரி முதல்வர். அதோடு இல்லாம அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 200 மாநில கல்லூரியில 200 இடங்கள் ரசாயனத்திற்கு. ஆனா அதுக்காக 15,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அப்படின்னு இருக்காரு. எவ்வளவு? 15,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதே கதை நந்தனத்திலையும் சொல்றாரு. நந்தனத்திலையும் அந்த அரசு கலைக்கல்லூரி இருக்கு மெயின் ரோட்ல, அங்கேயும் இதே போல பிரசிடென்சி காலேஜ் மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. மாணவர்களுக்கு வேதியியல் பாடப்பிரிவில் ஒரு ஈர்ப்பாக இருந்து என்ன அப்படின்னு அந்த நந்தனம் காலேஜோடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஸ்ஸஸ் பவானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாணவர்கள் வருவதற்கான காரணம் கடந்த சில ஆண்டுகளாகவே வேதியியல் படிப்புகளுக்கு கல்வியில அவங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. காரணம் மாணவர்கள் பார்மா கம்பெனி, அப்புறம் ஃபுட் லேபரட்டரிஸ், ஃபாரன்சிக் லேப்ஸ், சிஎஸ்ஆர் லேப்ஸ், டிஃபென்ஸ் லேப்ஸ், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். எனி ரிசர்ச் லேப்ஸ் மற்றும் அவங்க சில அல்லைடு இண்டஸ்ட்ரீஸோடைய ரிசர்ச்சராகவும் அவங்க போகலாம். அதனாலதான் அவங்க விரும்புறதாக இருக்குமோ அப்படின்னு. இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம தனிப்பட்ட கருத்தாக தனி காணொலியில் பேசுவோம். இந்த பேப்பர் நியூஸ்ல பிரசிடென்சி கல்லூரி முதல்வர் ஆர் ராமன் அவர்களும் நந்தனம் கல்லூரியுடைய வேதியியல் துறை தலைவர் திருமதி பவானி அவர்கள் பேசியிருந்தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். அவர் இன்னொரு அந்த செய்தித்தாள என்ன கோட் பண்ணிருக்காருன்னா, தனியார் பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் இப்ப நீட்டு, ஜேஇ, இன்னும் நம்ம இருக்குல்ல நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கியூட்டு, அதுக்கெல்லாம் அங்க டீச்சிங் ஆகுறதுக்கு இந்த வேதியியல் பாடப்பிரிவு ரொம்ப தேவைப்படுது. அவங்க அங்க போய் ஹைலி பெய்டு. இப்ப நீங்க நீட்டு, ஜேஇலாம் நீங்க இன்டலெக்சுவல் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி பெய்டு மோர் தென் லேக். இட்ஸ் நாட் ஏ ஜோக். ஸோ அதனாலதான் அது கூட அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ், ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பயிற்சியாளர் ட்ரெயினர்ஸ் ஐஐடி, ஜேஇ, மெயின், அட்வான்ஸ்ட் என்னமோ இருக்கு இல்லையா,
ஸோ அப்போ அந்த வேதியியல் கற்பித்தல் தவிர மாணவர்களுக்கு அதிக தொழில் வாய்ப்புகளை, அதாவது அபார்ட் ஃப்ரம் டீச்சிங் ஃபேக்கல்டி, இதுதான் ஒரு மாணவர்களை அந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு தூண்டுமோ அப்படின்னு யார் சொல்றாருன்னா, நம்ம எஜுகேஷனல் கன்சல்டன்ட் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை தான் சொல்றாரு அவர். இது இப்படி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை கூட தயார் பண்றதுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுது. அதுபோல மாணவர்கள் இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறது மூலமாக அவங்க நல்ல கேட்டு, நெட்டு, எம்எஸ்சிக்கு அப்புறம் இந்த கேட்டு, நெட்டு தேர்வுகள்லாம் எழுதி சூட்டபிள் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, தே கேன் ஜாயின் இந்த எம்டெக் கோர்சஸ், எனி ரிசர்ச் டிகிரிஸ், அப்படி வாய்ப்பு இருக்குன்னு அந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட் சொல்லியிருப்பதாக மிஸ்டர் ஜெயபிரகாஷ் காந்தி சொல்லியிருப்பதாக அங்கே நம்ம கண்டோம். அவர் அந்த செய்தித்தாளில் வெளியிட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து மோசமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. பிஎஸ்சி இயற்பியலை பொறுத்தளவுக்கு, பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 36% தான் ரொம்ப இருக்கு. 36% இடங்கள் காலியாக இருக்கு. சாரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? 64 இடம், 64% ஃபுல்லாக இருக்கு பிசிக்ஸில். இந்த கணிதமும் இயற்பியல் மாணவர்கள் அந்த பாடத்து பிரிவுகளுக்கு மாணவர்கள்ட்ட ஈர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க எஜுகேஷனல் கல்வியாளர்கள்? அதாவது இந்த பொறியியல் படிப்புகள் மீதான ஆர்வம் காரணமாக இப்போ ஜஸ்ட் பாஸ் எடுத்தா கூட இன்ஜினியரிங் அழைச்சி போயிடுறாங்களே, அப்போ அந்த பிசிக்ஸ் மேத்ஸ் படிக்கணும்னு ஆர்வப்படுறவங்க பொறியியல் கல்லூரிகளை தேடி போயிடுறாங்க. அப்போ அதனால ஒரு காரணமாக கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதான் சில தனியார் மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளை கூட அந்த சேர்க்கை விதிகளை அதிகரிக்கிறதுக்காக அதாவது இந்த டேட்டா சயின்சஸ், கணிதத்துடன் அதை இணைத்து அவங்க பண்ணிட்டு வராங்க தனியார் கல்லூரிகள்லாம். மேத்தமெட்டிக்ஸோட இதெல்லாம் இணைக்க முடியுமோ அதெல்லாம் தனியார் கல்லூரி இணைச்சிட்டு வராங்க. கணிதத்தோடு சேர்ந்து வளர்ந்து வரும் படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய இந்த அந்த மாணவர்கள் அதை ஈர்க்கிறபடியாக, அது கொஞ்சம் ஃபேஷன் டெக்னாலஜி இது மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி இந்த ஆண்டு நம்ம காலேஜ் டைரக்டர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஆங்கிலம், வரலாறு மற்றும் பொருளாதாரம் போன்ற படிப்புகளில் அதிக இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அது எஸ்பெஷலி கிரிமினாலஜி, குற்றவியல், டிஃபென்ஸ் சயின்சஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் மீன்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, பாதுகாப்பு ஆய்வுகள், சைக்காலஜி, உளவியல் மற்றும் பேஷன் தொழில்நுட்பம், பேஷன் டெக்னாலஜி போன்ற புதிய படிப்புகளுக்கும் அரசு கல்லூரிகளில் அதிகமான இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றனவா. ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மட்டும் 1,03,253 இடங்கள். எவ்வளவு? 1,03,253 இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இது லாஸ்ட் இயர் when compared with லாஸ்ட் இயர், கடந்த ஆண்டை விட சேர்க்கை எண்ணிக்கை அட்மிஷனுடைய நம்பர் 7,351 தொற்றுச்சு. தமிழ்நாட்டில் மொத்தம் அரசு கல்லூரியுடைய எண்ணிக்கை 176. 176 எப்பன்னு பார்க்குறீங்களா? as of May 2025 மேல தான் இப்போ ரீசெண்டாக தான் 11 நியூ காலேஜஸ், அது மே 2025 தொடங்கினாங்க. ஆக இன்னைக்கு வரைக்கும் அரசு கல்லூரியுடைய எண்ணிக்கை 176, 176. இதுல தான் எவ்வளவு சீட்டு போன வருஷத்தை விட இந்த ஆண்டு 7,351 சீட்டு அடிஷனலாக ரொம்ப அதிகமாக கூட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே நான் சொன்னது போல 1,03,253 இடங்கள் இந்த கல்வி ஆண்டுல நிரப்பப்பட்டிருக்கின்றன. எத்தனை கல்லூரியில? 176 கல்லூரிகள்ல. ஸோ இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன நியூஸை தான் சென்னை live.comலையும் அவங்களும் இதை தான் சொல்லிட்டு ஒரு வரி மட்டும் மிக அழகாக சேர்த்திருக்காங்க. த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் சீன் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ். அரசு கல்லூரிகளில் அதனுடைய, அதாவது அந்த வேதியியல் பாடமானது ஜொலிக்கிறது, அது இன்னும் அதனுடைய ஜொலிப்பை இழக்கவில்லை அப்படிங்கிறத இருக்கு. அதாவது கெமிஸ்ட்ரியில மாத்திரம் as far as chemistry department is concerned there were 6,286 sanction seats. எவ்வளவு filled? 5,890. that means strength இது percentage வைஸ் பார்த்தீங்கன்னா 87%. இதைத்தான் இந்த சென்னை live.com the chemistry subject has not lost its scene in the Tamil Nadu government colleges. ஓகே, இதை மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் வணக்கம்.